கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருப்பதை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நாம் நம்முடைய வாஞ்சை ஆண்டவரிடத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராக, நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாஞ்சை எங்கு இருக்கிறது? உலக பிரகாரமான பொருள் மீது இருக்கிறதா, அல்லது பரம தகப்பனாகிய ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா? வாஞ்சை நாம எது நோக்கிறோமோ, எதை விருப்பமா இருக்கிறோமோ அதன் மேல் நமக்கு வாஞ்சை காணப்படும். அந்த வாஞ்சை நிறைவேறும் பொழுது நாம் மிகுந்த சந்தோஷமாக காணப்படுவோம். ஆனால் உலக பிரகாரமான எந்த ஒரு வாஞ்சையும் அது நித்தியமானதாக காணப்படாது. ஆனால் நித்தியமாக நாம் வாழ்ந்து சுகித்து இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் பேரில் நாம் பற்றுதலாய் இருப்பதே நலம். சங்கீதம் 42:1 மானானதை நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். மான் அதற்கு தாகம் இருக்கும் பொழுது எங்க நீரோட கிடைக்கும், போய் தண்ணி குடிப்போன்னு வாஞ்சித்து கதறும். அதனுடைய தாகத்தின் நிமித்தமாக அது கதறுகிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக வாஞ்சையோடு காணப்படுகிறோம்? நம்முடைய வாஞ்சை உலகத்தின் பொருட்கள் மீது நாம் எப்படி ஐஸ்வர்யவானாகலாம், நாம் எப்படியாக இந்த உலகத்துல நற்பேர் சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி உழைக்கிற மக்களாக காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியிலும் நமக்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய பாவ மீட்புக்காக, அன்றைய நாட்கள்ல பாவ மீட்புக்காக ரத்தம் சிந்துவதற்காக அநேக ஆடுகள் மாடுகள் பலி செலுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த ஒரு பலியும் செலுத்தாத வண்ணம், அண்டவா என்னை மன்னின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் நாம் காத்து நிற்கும் போது மன்னிப்பை பெற்றவர்களாக காணத்தக்கதாக, இன்றைக்கு நாம் சுகித்திருக்கத்தக்கதாக, நாம் பழி செலுத்தாதவனம் அவரையே பலியாக செலுத்திய நிமித்தமாக அவர் தம்மை தாமே முற்றிலுமாக அர்ப்பணித்து ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எல்லாவற்றையும் சிலுவையில சிந்தி நம்மை இலவசமாக மீட்டு கொண்டது நிமித்தமாக நம்முடைய வாஞ்சை அவரை நோக்கி இருக்கிறதா என்று சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அதாவது ஆண்டவர் எரிகோவுக்குள்ள பிரவேசிக்கிறாரு. அவர் நடந்து போறதை கேள்விப்படுறான் சகையை. உடனே அவன் என்ன செய்யறான், அவருக்கு முன்னா ஓடி போய் அவன் குள்ளனா இருந்தபடினால ஒரு காட்டுத்தி மரத்து மேல ஏறி ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க வாஞ்சை உள்ளவனாக அவன் காணப்பட்டான். அவனுடைய உள்ள கிடக்கை, அவனுடைய வாஞ்சையை ஆண்டவர் அறிந்தவனமாக அந்த மரத்து பக்கத்துல அவர் நடந்து வரும் பொழுது அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னை வீட்டுல தங்கணும் நான் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவன் நினைச்சான், வேகமா இறங்கி வரான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டதோட மாத்திரமில்ல, அவன் என்ன சொல்றான், நான் யாரிடத்துல அநியாயமா வாங்கினா அவங்களுக்கு நாளத்தினையா திருப்பி கொடுக்கேன், என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செய்யறான், அவரை பார்த்த மாத்திரத்துல தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகிறவனாக அவன் காணப்பட்டபடியால் அவன் உள்ள கிடைக்க ஆண்டவர் பேல அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும்னு அவன் வாஞ்சித்தான். அவனுடைய வாஞ்சை நிறைவேறியதாக ஆண்டவர் அவனுடைய இல்லத்திற்கும் போனாரு, அவன் உள்ளத்துக்கும் போனாரு. அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விட்டார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாஞ்சை இந்த நாட்கள்ல ஆண்டவர் பேர்ல இருக்கும்போது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காலையில அதிகாலையில எழும்பினோடனே நம்முடைய வாஞ்சை அவருடைய சமூகத்துல காணப்பட்டு நாம் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அவருடைய வேதத்தை தியானித்து அவரோடு நாம் பேசும் பொழுது அந்த நாள் முழுவதும் நமக்கு என்னது பாதுகாப்பு தருகிறவராக, நம்முடைய வழிகளில் உள்ள இக்கட்டுகளெல்லாம் நீக்குகிறவராக அவர் காணப்படுவார். நம்முடைய வாஞ்சை ஆண்டவர் பேரில் மாத்திரம் இருக்குமே ஆனால் அதுக்காக உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நம்ம வெறுத்துடணும் கிடையாது. வாழும் காலத்துல நம்ம எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் பேரிலும் நாம் வாஞ்சையுள்ளவர்களாக காணப்படும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தர வல்லமையுடையவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட கிருபையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். அப்படி நாம் அவருடைய சமூகத்துல காணப்படும் பொழுது நம்முடைய பாடுகள் இக்கட்டுகள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் விடுவித்து நம்மை தப்புவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாஞ்சை உம்முடைய சமூகத்துல காணப்படத்தக்கதாக எப்படியாக சகையை காட்டத்தி மரத்துல ஏறி ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வாஞ்சை உள்ளவனாக
காட்டப்பட்ட பொழுது அவனுடைய வாஞ்சையை நீ நிறைவேற்றியவராக, அவனுக்கு ரட்சிப்பை வழங்கியவராக இருந்தது போல நாங்களும் கூட சுவாமி உம்முடைய சமூகத்துல ராஜா உண்மை தேடுகிற பிள்ளைகளாக, உண்மை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக என்னாலும் காணப்படத்தக்கதாக நாங்களும் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, ரட்சிப்பு பெற்றவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும். அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீரே எங்களுக்கு எல்லா வகையிலும் திறந்த வாசலை ஏற்படுத்தி தாரும். எங்களை தாழ்த்தி முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.